நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 21வது தசகம். ஏகவிம்ச தசகः நந்தசுதாவதாரக. நந்தசுதர், நந்தகோபனுடைய பெண்ணினுடைய அவதாரம். அதாவது அம்பாளுடைய அந்த அவதாரம் பத்தி பார்க்க போறோம். நிறைய இதுல நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இதுல சொல்லியிருக்கா. பார்க்கலாம். நாராயணாயம். அங்காத்தி. ஒரு நிமிஷம். அட, கடவுளே கடவுளே. ஓகே, ஆரம்பிக்கலாம். நந்தசுதாவதாரம். சோ நாரதர் அட்வைஸ் பண்றார் கம்சன் கிட்ட. அந்த ஒரு நீ முதல் குழந்தைய திருப்பியும் கொடுத்த? எந்த குழந்தை 8வது குழந்தைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் பொய் சொல்லி அனுப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி குழந்தையில கொல்லும்படி எல்லா குழந்தையும் கொன்னுடுங்கிற மாதிரி அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்தார். அதுக்கு தகுந்த மாதிரி கம்சனும் போனான். பட் நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஏன் நாரதர் எல்லா குழந்தையும் கொல்லணும்னு சொல்றார்? இப்ப நம்ம ஜென்ரலாவே சொல்லுவோம், சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை சம்டைம்ஸ் இறந்து போயிடும். இது ஐயோ அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிட்டு, அவ அம்மா அம்மா பண்ண இது கடவுளுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா பகவான் எல்லாத்தையுமே கரெக்டா கணக்கோட பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த பாபம் பாபம் செய்யறவா, பாபம் செய்ய தூண்டுபவர்கள் எல்லாருமே அந்த பாவம் செய்ய தோன்றவாலும் பாவம் செய்தவர்கள் தான். சோ கர்ம பலத்தால அந்த குழந்தைகள் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றார். அந்த 6 குழந்தைகள் இறந்ததற்கு காரணம் கர்ம பலன்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது என்ன கர்ம பலன் அப்படின்னா, அதாவது இந்த உலகத்துல தோன்றின அத்தனை பேருமே கர்ம வினைகளை அனுபவித்துதான் தீர வேண்டும். ஓகேவா? சோ அந்த குழந்தை செத்து போனதுக்கும் காரணம் அவளோட கர்ம பலன். அது சொல்றா. என்ன கதை அதுன்னா, இந்த 6 குழந்தைகளும் சிருஷ்டியோடைய ஆரம்ப காலம், முதல்ல அந்த ஸ்வயம்புவ மன்வந்திரம் இருக்கும் பொழுது மரீச்சி ரிஷிக்கும் அவ வைஃபுக்கும் 6 குழந்தைகள் பிறந்தாளாம். அதாவது இவ பிரம்மாவுடைய பௌத்திரர்களா இருந்தா. அதாவது பேரன் அவ இதுவா இருந்தா. ஒரு சமயம் அவ என்ன பண்ணிட்டா, பிரம்மாவை நிந்தித்தனர். அதாவது கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டா. சோ அதனால அவ சாபத்துக்கு உள்ளானா. அந்த 6 குழந்தைகளும் பிரம்மா சாபம் கொடுக்கிற, நீ அசுரர்களுக்கு தான் நீங்க பிள்ளைகளா பிறப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில ஹிரண்யகசிபுவுக்கு அவ பிள்ளைகளா பிறக்கிறா. அப்ப இந்த மாதிரி என்னடா இது, இந்த பிறவி சுழற்சி திருப்பியும் திருப்பியும் பிறந்து இந்த மாதிரி அசுரர்களுக்கு பிறந்து பிறந்து இறந்துன்னு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த குழந்தைகள் பிரம்மாவை நோக்கி தவம் செய்யறா. சோ பிரம்மாவை துதிச்சானா அந்த இதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பிரம்மாவை துதிக்கிறா. அத அவ அப்பாவான ஹிரண்யகசிபு பாக்குறார். ரொம்ப கோபம் கொள்றார். அவளை பாதாளத்துக்கு போற மாதிரி சாபம் கொடுக்கறானா ஹிரண்யகசிபு. அதே மாதிரி அவன் இன்னொரு சாபமும் கொடுக்கறான். நீ தேவகியோட கர்ப்பத்துல தோன்றி ஆஹ் நீங்க அந்த காலநேமி அப்படிங்கிறது, அதாவது கம்சனோட பூர்வ ஜென்மம் அவன் காலநேமியா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த காலநேமி என்ற கம்சனால் கருணையே இன்றி நீங்க கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு அந்த குழந்தையில சபித்தான். ஜஸ்ட் பிகாஸ் அவன் பிரம்மாவை நோக்கி அவ தவம் பண்ணதுனால அவன் கோவப்பட்டு இந்த மாதிரி ஹிரண்யகசிபு இது பண்ணான். சோ இந்த மாதிரி சாபத்தின் காரணங்களால், அந்த கர்ம வினைகளால் தான் இவ பிறந்த உடனே இறந்து போற அந்த இது. சோ அந்த காலநேமியா தான் கம்சன் பிறந்தான்.
இந்த இது எல்லாமே இந்த 6 குழந்தைகளை கொல்லு அப்படின்னு சொல்றது எல்லாமே நாரதருக்கு தெரியும். நாரதர் எப்பவுமே பொய் பேசாதவர். அவர் கலகத்துல பிரியம், நாரதர் கலகம் அப்படிம்பாளே. ஆனா கலகத்துல அவருக்கு ஆக்சுவல் இது கிடையாது. இது தேவ காரியத்தை சாதிப்பதற்காக தான் இப்படி ஒரு ஆலோசனையை கம்சனிடம் கொடுக்கிறார். அந்த 6 குழந்தைகளுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு யோஜனையை அவர் கம்சனுக்கு சொல்றார். இதுல பார்த்தோம்னா சிருஷ்டியிலேந்து பிரளயம் வரைக்கும் எல்லாமே அந்த தேவி நடத்தும் நாடகம்தான். கரெக்டா? தேவ காரியங்கள் நினைத்தபடி முடிய வேண்டும். அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு கலகத்தை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தேவகி அந்த மகாவிஷ்ணுவையே பெத்தெடுத்த அந்த தேவி. இப்ப குழந்தைகள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, போன ஜென்மத்துல இந்த மாதிரி பண்ணினா அவ பிறந்த உடனே இந்த இது போச்சு, அவ மாண்டு போனா அப்படின்னு. சரி, தேவகியும் வசுதேவரும் என்ன பாவம் பண்ணா? அவ என்ன அந்த தேவகி அந்த மகாவிஷ்ணுவையே குழந்தையாக பெற போறா, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ராம அவதாரத்துல பார்த்தோம்னா அந்த ராமனுக்கு உதவிய அந்த வானரங்களா யார்? தேவர்கள் தான் அந்த வானரங்களா பிறந்தாலாம். அதே மாதிரி கிருஷ்ணா அவதாரத்துல யாதவ எது குலத்துல பிறந்தா. அதே மாதிரி தேவர்கள் தான் பிறந்தா. அந்த வசுதேவர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா கஷ்யப முனிவருடைய அம்சம்தான் அவர். கஷ்யப முனிவருக்கு 2 மனைவி இருக்கா. அதிதி, திதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கா. அந்த அதிதிங்கிறவ தேவர்களுக்கு எல்லாம் அம்மாவா இருப்பா. திதிங்கிறவோ அசுரர்களுக்குள்ள அம்மாவா இருப்பா. இந்த தேவகி, ரோஹிணி அவ எல்லாருமே அந்த அதிதி திதி தான் தேவகியும் ரோஹிணியும் ஆக்சுவலா. அதே மாதிரி அந்த கஷ்யப்பர் தான் வசுதேவர். இது எல்லாமே ஒரு வருணனுடைய சாபத்தினாலதான் அவர் கஷ்யப்பர் வசுதேவரா பிறக்கிறார். அந்த மாதிரி அந்த அதிதி திதி தேவகி ரோஹிணியா பிறக்கிறா அப்படிங்கிறது இதெல்லாம் பூர்வ கதை. அது ஏன் அவருக்கு அந்த சாபம் வந்தது அப்படின்னா, வருண பகவான்டேந்து ஒரு வாட்டி ஒரு பசுவை வாங்கிட்டு போனாராம் கஷ்யப்ப முனிவர். திருப்பியும் தரவே இல்லை. அந்த தாயும் சேயும் பிரிச்ச பாவத்துக்கு உள்ளானா. வருணன் பசுபாலகனா நீ பிறந்து நீயும் அதே மாதிரி உன் குழந்தைய பிரிச்சு தவிப்ப அப்படின்னு சாபம் கொடுத்ததுனால்தான் அவர் வசுதேவரா பிறந்தார். இது தேவகி வசுதேவருடைய பூர்வ கதை. அந்த தாயை பிரிந்த அந்த பசுக்கள் எப்படி அதை அழறதோ அந்த மாதிரி அந்த அதிதியும் பூமியில குழந்தைகள் சாவதை அவள் காண்பாள். சிறைவாசமும் துக்கமும் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுதான் அவளுடைய இந்த யதுகுலத்துல இந்த பூமியில பிறந்து யதுகுலத்துல பிறந்து இந்த மாதிரி சாபம் அனுபவிக்கிற ஒரு கதை. இது எல்லாமே அந்த பகவான் பூமியா துக்கம், அது பூபாரத்தை குறைக்கிறதுக்கு தானே இப்போ கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதார நோக்கம்தான் இது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல இந்த இவாளுக்கு அந்த வருண பகவானுடைய சாபமும் இருக்கு. அதை தவிர என்ன அப்படின்னா அதிதி தான் தேவகியா இருந்தா இல்லையா. தேவகிக்கு திதி கிட்ட இருந்தும் ஒரு சாபம் கிடைச்சுதான். அது என்னன்னா, அதிதிக்கு பிறந்தது எல்லாமே தேவர்கள்னு நான் சொன்னேன் இல்லையா. திதிக்கு பிறந்தது எல்லாம் அசுரர்கள். அப்ப திதிக்கு என்ன ஒரு ஆசைனா, இந்திரன் மாதிரி நம்மளுக்கும் குழந்தை பிறக்கணும். இவாளுக்கு பிறக்கிறது எல்லாமே அசுரன். ஆனா இந்திரன் மாதிரி ஒரு அழகான தேவர் குழந்தையா எனக்கும் பிறக்கணும்னு மனசுல நினைச்சாலாம். அத இவளுக்கு தெரிஞ்சுடுறது, அதிதிக்கு தெரிஞ்சுடுறது. அவ என்ன பண்றா, தன்னுடைய புள்ளேட்ட சொல்றா. அந்த திதியோட கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைகளை 7 துண்டுகளாக இந்திரன்
கொலை பண்ணி போட்டு விடுறான். சோ அது வந்து அப்புறம் அவளுக்கு திதிக்கு தெரிய வந்து அதிதிக்கு வந்து சாபம் கொடுக்கறா. இந்த மாதிரி நீ வந்து உனக்கும் இதே மாதிரி குழந்தைகள் பிறந்து எல்லாம் இறந்து போகும்னு. சோ 2 விதமான சாபத்தினாலதான் தேவகிக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உபகதைகள். நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் சுத்தமா நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆஹ் இதனாலதான் அந்த 6 குழந்தைகளும் பிறந்த உடனேயே செத்து போச்சு. அதே மாதிரி வசுதேவ தேவகியும் இந்த மாதிரி கஷ்டப்படுறா. புத்திரநாசம் அவளுக்கு நடக்குது. ஓகேவா? சோ இப்போ கம்மிங் டு த மெயின் கதை. 6 குழந்தைகளும் இதே மாதிரி பிறந்த உடனே கம்சன் வந்து கொன்னுடுறான். 7வது கர்ப்பம் அத வந்து என்ன பண்றா அம்பாள் தன்னுடைய சக்தியால அந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றி விடுகிறாள் அந்த அம்பாளான தேவி. சோ அந்த குழந்தை வந்து ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கு. அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் வந்து மனுஷ ரூபம் அடுத்தது நீ எடுக்கணும், 8வதா அந்த குழந்தை பிறக்கணும் இல்லையா? சோ விஷ்ணுவுக்கும் அவ வந்து ஆக்ஞா பண்ணினா இது மாதிரி நீ அடுத்தது நீயும் மனுஷ ரூபம் எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா விஷ்ணுவுக்கும் வந்து பூர்வ தோஷங்கள் இருந்தது. அவர் பண்ணினது வேற அமுக்களம், அதுவும் வந்து இந்த கதையில வருது. அது என்ன, அவர் என்ன பாவம் பண்ணார் கிருஷ்ணரா பிறக்கிறதுக்கு? ஒவ்வொருத்தரா அவ சாபத்தினால இதெல்லாம் படுறா அப்படின்னு பார்த்தோம். 6 குழந்தைகள் அதே மாதிரி கஷ்டப்பட்டது பார்த்தோம். வசுதேவர் தேவகி கஷ்டப்படுறது எதனால, சாபத்தினாலன்னு பார்த்தோம். இப்போ விஷ்ணு ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணரா பிறந்து கஷ்டப்படுறார் அப்படிங்கிறதுக்கும் வந்து கதை இருக்கு. அதையும் வந்து இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றாரு. இது எல்லாமே ஸ்லோகத்தோட ஒரு பார்ட்டு தான். அதனால்தான் எல்லாத்தையுமே சொல்றேன்னா, விஷ்ணு வந்து இந்திரனுடைய நண்பனா இருந்தாராம். சோ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது விஷ்ணு வந்து எப்பவுமே தேவர்கள் பக்கம் தான் இருப்பார். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அசுரகுரு சுக்ராச்சாரியார் இருக்கா இல்லையா? சோ அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள், அதாவது அசுரர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சாராம். அதுக்காக என்ன பண்ணாராம், சிவனை வேண்டி தவம் பண்ண ஆரம்பிச்சார். சோ அந்த நேரத்துல குருவா யார் இருக்கா அசுரர்களுக்குன்னு பார்த்தா சுக்ராச்சாரியார் தான் தபஸ் பண்ண போயிட்டார் இல்லையா? சோ அவருடைய மனைவி, அதாவது ஐ மீன் அவருடைய மனைவி இல்ல, அவருடைய தாய், அதாவது பிருகு ரிஷியோட மனைவி தான் வந்து அசுரர்களுக்கு குருவா அப்போ இருந்தாளாம். சோ தேவர்கள் வந்து அவ 2 பேருக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்பொழுது கண்டினியூஸா அசுரர்களே ஜெயிச்சுன்னு இருந்தாளாம். சோ அப்ப வந்து தேவர்கள் சொல்றா வந்து விஷ்ணு கிட்ட, இந்த பதிவிரதையான பிருகு முனிவரின் பத்னி இருக்கும் வரை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுட்ட போய் சொல்றா. உடனே என்ன பண்றார் விஷ்ணு, அந்த பிருகு மகரிஷியுடைய மனைவியை வந்து கொன்னுடுறார். சோ அப்ப வந்து பிருகு மகரிஷி வந்து அவருடைய சக்தியால அந்த அவளுக்கு, அந்த மனைவிக்கு திருப்பியும் உயிர் கொடுக்கிறாராம். அப்ப வந்து விஷ்ணுக்கு சாபம் இடுறாராம். நீ வந்து பலவித உயர்ந்த தாழ்ந்த யோனிகள்ல ஜனித்து சம்சார துக்கத்தை அனுபவிப்பாய். அதாவது அதனால்தான் அவர் வந்து மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் எல்லாமே இந்த பிருகு முனிவருடைய சாபத்தினாலதான் இது பண்ணார். நீ ராமா அவதாரத்திலேயும் ரொம்ப துக்கப்படுவாய், அதுக்கப்புறம் தேவகியுடைய கர்ப்பத்திலும் பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருகு மகரிஷியின் சாபத்தினாலதான் கிருஷ்ணருக்கும் இந்த மனுஷ்ய அவதாரம் எடுத்து இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, கர்ம பலனை யாராக இருந்தாலும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். பகவானே இருந்தாலும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சது. ஓகேவா? இப்ப திருப்பியும் கம்மிங் டு சோ கிருஷ்ண அவதாரமும் ஏன் நடந்தது, அவருடைய சாபம் என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்த்துட்டோம். விஷ்ணுவுக்கும் பிருகு மகரிஷி சாபம் கொடுத்தது, அதனால்தான் அவரும் வந்தார். சோ நவ் கம்மிங் டு த மெயின் ஸ்டோரி. சோ கர்ப்பம் அடுத்தது வந்து திருப்பியும் அந்த 6 குழந்தையிலயும் இது பண்ணிட்டாவும். சோ இப்போ திருப்பியும் 7வதா ஒரு குழந்தை திருப்பியும் அவ கர்ப்பம் தரிக்கிறா தேவகி. சோ விஷ்ணு வந்து அந்த 8வது இல்ல, ஆமா. சோ விஷ்ணு வந்து அந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல
அவர் அவதரிச்சார் அப்படின்னு. இல்ல இது வந்து அதுக்கப்புறம் வரும். இது வந்து 7வது கர்ப்பம். இப்ப 6 தான் முதல்ல கொலை பண்ணா இல்லையா? சோ அப்போ வந்து 7வதா ஒரு குழந்தை திருப்பியும் பொறக்கறதாம். பொறந்த உடனே குழந்தை பொறந்த உடனே வீல்னு அழறுது. அப்ப என்ன ஆகுது? தானாவே அந்த கதவோட சங்கிலி பூட்டு எல்லாம் வந்து தானாவே தொறந்துக்கிறது. இவ கையில போட்டிருந்த விலங்கும் தானாவே அவுந்து போறது. சோ இதுல வந்து சூக்ஷ்மமா இன்னொன்னும் இருக்கு. என்ன உணர்த்துறது இதுன்னா, ஒருத்தர் பந்தப்படுறது, அதிலேந்து விடுதலை பெறுறது எல்லாமே பகவத் சித்தம் தான். சோ இந்த விலங்கு நம்மளுக்கு வந்து பிசிக்கலா இந்த விலங்கு அவளுக்கு எப்படி அது அவுந்ததுன்னே யாரும் அவுத்து விடல. தானாவே எல்லாம் நடந்தது இல்லையா? அதே மாரிதான் இந்த சம்சார பந்தம் நம்ம இருக்கு இல்லையா? நம்மளுடைய அந்த பந்தம். அந்த பந்தத்திலிருந்தும் நம்ப விடுதலை பெறறதுக்கு அந்த பகவான் அருள் இருந்தாதான் முடியும். அப்படிங்கிறத தான் இது உணர்த்துறது அப்படிங்கிறார். சோ நடுராத்திரி அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு அசரீரி குரல் கேட்கறதாம் வசுதேவருக்கு. இந்த குழந்தைய நீ கோகுலத்துல நந்தகோபுராத்துல போய் விட்டுடு. அங்க இருக்கிற பெண் குழந்தையை இங்க கொண்டு வந்துடு அப்படின்னு ஒரு அசரீரி குரல் கேட்கறது. அந்த குரலை கேட்ட உடனே வசுதேவர் என்ன பண்றார்? தனக்கே தெரியல. அவருக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ஜடம் நடந்து போனா எப்படி அந்த மாதிரிதான் அந்த குழந்தை பிறந்த குழந்தையை கையில எடுக்கிறார். அதுக்கு ஏத்த மாதிரி கம்சனுடைய ஆஹ் காவலாளர்களும் நல்ல ஆழ்ந்த உறக்கம். அதுவும் தேவியினுடைய இதுதான் விளையாட்டுதான். சோ அவளும் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். கதவு பூட்டுகள் எல்லாம் தானா திறக்கிறது. அந்த அம்பாள் அந்த காவலாளிகளையும் நன்றாக உறங்க வைக்கிறாள். அந்த வசுதேவர் குழந்தையை எடுத்துட்டு நந்தகோபுரத்துக்கு போறார். தேவகி வந்து தேவகிக்கு குழந்தை இங்க பிறந்தது இல்லையா? அதே சமயத்துல கோகுலத்துல யசோதைக்கும் அந்த பெண் குழந்தை பிறக்கிறது. அதான் சாக்ஷாத் அந்த தேவியே தான். அவளேதான் விரும்பி அவதாரமாக அந்த ஆஹ் அவதாரம் எடுக்கிறார். சோ விஷ்ணுவுடைய அவதாரம் இந்த கிருஷ்ணருடைய ஜனனம்ங்க ஐ மீன் இது வந்து பார்த்தோம்னா கர்ம பலன் அவருக்கு. ஏன்னா அவர் சாபத்தினால கிருஷ்ணனா அவர் அவதரிக்கிற மாதிரி ஆச்சு. ஆனா இந்த தேவியினுடைய அவதாரம் வந்து அவ வந்து கர்மங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். சோ இந்த காரியம் பூமியா துக்கத்துக்காக தான் அவள் யசோதை வயிற்றில் அவதாரம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றார். சோ வசுதேவர் என்ன பண்ற? முதல்ல இங்க குழந்தையோட அந்த யமுனா நதி வழியா போற. அந்த யமுனா நதியும் வந்து ஆஹ் வெள்ளம் குறைஞ்சது, இடுப்பளவுக்கு குறைஞ்சது. கஷ்டம் இல்லாம அதை கடந்து போற. நந்தகோபர் வீட்டுக்கு போற. அங்க வந்து அந்த பெண் குழந்தையை கையில வச்சுண்டு ஒருத்தி நிக்கிறா. அவர் வந்து எதுவுமே கேட்கல. இதுல வந்து ஒரு பேச்சே கிடையாது. எதுவுமே கேட்கல. தன் கையில இருந்த குழந்தைய அவள்கிட்ட கொடுக்கிறா. அந்த குழந்தையை வந்து இவர் எடுத்துக்கிறார். இது எல்லாமே வந்து தேவியினுடைய மகிமை. அதாவது அந்த வசுதேவருடைய கால்ல சங்கிலி உடையறது, அந்த கதவு பூட்டு திறக்கிறது, அது மாதிரி அந்த யமுனையில அந்த வெள்ளம் குறையறது, அது மாதிரி அந்த கையில குழந்தையை தருது, எல்லாமே அந்த அம்பாளுடைய மகிமையால் தான். இது எதுவுமே அவருக்கு சுய நினைவுல இல்லை. அவருக்கு நடந்தது எதுவுமே தெரியவில்லை. எல்லாம் அந்த அம்பாளுடைய மாயஜாலம் தான். வசுதேவர் என்ன பண்ற? அந்த குழந்தை அவ கொடுத்த அந்த பெண் குழந்தையை வாங்கிண்டு திருப்பியும் அந்த யமுனையை கடந்து மதுராக்கு வர, அந்த சிறைச்சாலைக்கு வர, அதை அந்த குழந்தையை தேவகி அருகில் விடுகிறார். அவர் கால்ல திருப்பியும் அந்த கால் சங்கிலி, அது மாதிரி கதவோட பூட்டு எல்லாமே தானா பூட்டிக்கிறது. திருப்பியும் அந்த கால்ல சங்கிலி தானாவே கட்டின்றது. ஆனா இதுல அவர் இங்கேந்து போனது வந்தது எதுவுமே அவருக்கு நடந்தது நினைவில் இல்லை. அப்புறம் அந்த குழந்தை சத்தம் போட்டு அழறது. அம்பாளுடைய குரலுக்கு கேட்கணுமா? அம்பாளுடைய குரல் அது. வீல்னு கத்தி அழத் தொடங்குறது அந்த குழந்தை. எல்லாம் அந்த காவலாளிகள்லாம் அப்பதான் முழிச்சுன்ட்டா. ஓடி போய் கம்சன்ட்ட சொல்றா, தேவகிக்கு குழந்தை பிறந்துடுத்து அப்படின்னு. கம்சன் உடனே வரான். சிறைச்சாலைக்கு வரான்.
எங்க அந்த 8வது குழந்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். குழந்தைய பார்த்த உடனே இது என்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அசரீரி வாக்கும் நாரதர் வாக்கும் என்னைக்குமே பொய்யாகாதே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். என்ன பண்றான், அந்த குழந்தையை கொஞ்சம் கூட தயவுதாட்சண்யம் இல்லாம கற்பாறையில் அடித்து மோத அந்த குழந்தையோட 2 கால பிடிச்சு தூக்கிண்டு அந்த ஜெயில விட்டு வெளியில வரான். வந்து அந்த குழந்தையை அடித்து மோத கைய அப்படி ஓங்கினான் பாருங்கோ கம்சன். நடந்தது என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட தலை கல்லுல படவே இல்ல. அதுக்கு மாறா என்ன ஆச்சு, அவர் கையிலேந்து அந்த குழந்தை நழுவி ஆகாசத்திற்கு போயிடுறது. கம்சன் நிமிர்ந்து பார்க்கறான் உயரமா. ஆனா அவன் பார்த்த அந்த காட்சி அஷ்டபுஜங்களோட, கையில சங்கு சக்கரத்தோட, சிம்ம வாகனத்துல அந்த தேவியினுடைய ஸ்வரூபத்தை அவன் பார்க்கறான், பிரமிச்சு போறான். என்னன்னே புரியல அவனுக்கு ஒரு நிமிஷம். அப்போ அங்கேந்து அந்த அம்பாள் வந்து சொல்றா, ஏ கம்சா, என்ன கொல்றதுக்கா நீ முயற்சிக்கிற? உன்னால் என்னை கொல்ல முடியுமா? நான் ஆனா உன்னை கொல்ல பிறந்தவ இல்ல. உன்னை கொல்ல வேற ஒருவன் இங்கே பிறந்திருக்கிறான். நீ வந்து தேவகி வசுதேவரை துன்புறுத்துவதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. அவ வந்து உன்னை கொல்லப் போவதும் இல்லை. நீ நிஜமாவே ஒரு விவேகியா இருந்தா இதுவரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாம் போறோம். இதோட நிறுத்திக்கோ. இனியாவது வாழ்க்கையில நல்லத நினை, நல்லத செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. அப்பவும் என்ன இதுல இருந்து என்ன தெரியறது? இத்தனை இவன் வந்து துஷ்ட காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த தேவி அந்த தாய்ங்கிறவோ அப்பேற்பட்ட கருணாமயி இல்லையா? அதனால கம்சனுக்கு திருந்தி வாழறதுக்கு கடைசியில ஒரு சந்தர்ப்பமும் தந்தா. அதனாலதான் அவ சொல்றா, இனியாவது அது நீ உண்மைதான். பழச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. மாமி என்ன சொல்றா? சாரி, somebody spoke. எது? தேவி இல்ல என்ன இல்ல. சொல்றா? அம்பாள் என்ன சொல்றான்னா, அதான் இது உனக்கு வந்து ஒரு இது இனியாவது நீ வந்து வாழ்க்கையில அவளை கொடுமைப்படுத்தாம, அதாவது வசுதேவன் தேவகி உன்னை கொல்ல போறது இல்ல. அவளை கொடுமைப்படுத்தாத. இனிமையாவது உன் புத்திய நல்ல வழியில செலுத்து. நல்லத கேளு, நல்லத பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்றா. அவனுக்கு வார்ன் பண்றா. சோ அந்த வார்னிங் கூட பிகாஸ் ஷி இஸ் ஃபுல் ஆஃப் கருணை. அதனாலதான் அவ வந்து இந்த ஒரு இப்பேற்பட்ட ஒரு துஷ்டனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் தர மாதிரி இருக்கு. ஆனா அவனா திருந்துறவன் திருந்தல. அவன் எஸ் என்ன சார், எஸ் பண்றான், சார். தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் ಫುಲ್ ಹಣ್ಣು. ಅದು ನಾನು ಇವತ್ತು அப்பா எல்லா மந்திரிகளையும் கூப்பிடுறான். என்ன சொல்றான்னா, இந்த நேரம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இந்த ஊர்ல குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளையும் கொன்று விடு அப்படின்னு. அவன் அப்பவும் திருந்துறானா? இல்ல. அவனுக்கு தன்னுடைய உயிர் பயம். ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு இப்போ, அதுதான் என்ன கொல்ல போறதுன்றார். அது எது ஏதுன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பிறந்த அத்தனை குழந்தையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்பேற்பட்ட கல் மனசு பாருங்கோ அந்த கம்சனுக்கு. பிறருக்கு துரோகம் பண்ணினோம்னா எப்பவுமே அது நம்மளுக்கே தீமையா முடியும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாமையே இருக்கு. இதுக்காக தான் சொல்லுவா, யாருக்குமே நம்ம வந்து தீங்கு நினைக்க கூடாது. நம்ம வாழற வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும். நல்லது பண்ணா மத்தவாளுக்கு நல்லது பண்ணா நமக்கு தானா நல்லது நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இதுல நம்மளுக்கு வருது. சோ கம்சனுக்கு கிடைச்சது எல்லாமே துஷ்டர்களோட சகவாசம். அதனால அவன் துஷ்டனாவே இருந்தான். இந்த மாதிரி ஒரு துர்புத்தியோட ஒரு ஆணையை பிறப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தான் இந்த தசகத்துல வருது. கடைசி இதுல வந்து அவர் என்ன சொல்றார், என் மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் ஏதோ 1, 2 நல்ல எண்ணங்கள் இருக்கு. அந்த நல்ல எண்ணங்களை நசுக்கும் கம்சன் என் மனதில் இருக்கிறானோ என்று எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அம்பாள்கிட்ட பேசுறார் இவர். சொல்றார், என் மனசுலயும் வந்து அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல எண்ணங்களையும் நசுக்கும்
அந்த கம்சன் இருக்கானோ, அந்த கம்சன் எப்படி அவனுக்கு மந்திரிகள் இருந்தா இல்லையா, அந்த மாதிரி என் மனசுல அந்த தீய எண்ணங்கள், அந்த மந்திரிகள் யாருன்னா அந்த காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் தான் அந்த மந்திரிகள். சோ இவெல்லாம் என் மனசுலயும் இருக்கா. அதனால இவாள வந்து என்ன அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அம்பாளை மனதில் நிறுத்தணும். நிறுத்தி இந்த கம்சனை நீ அந்த கம்சனை எப்படி நீ இது பண்ணி ஆம், அவனுக்கு இது பண்ணியோ, வார்ன் பண்ணியோ, என் மனசுல இருக்கிற கம்சனையும் அழிக்கிறதுக்கு நீதான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகமாதாவான அம்பாளுடைய பாதத்தில் அவர் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார். நீதான் என் மனசுல இருந்து என்னை காப்பாற்றணும், இந்த லோகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. பெரிய கதை. இன்னைக்கு 1/2 மணி நேரம் போயிடுத்து. கிடுகிடுன்னு நான் கிளாஸ். ஆனா ரொம்ப லைவா இருந்தது மேம், நிஜமாவே. இல்ல இதுல நம்மளுக்கு பாதி இது தெரியாது. எனக்கு தெரியாது, சாரி, நான் எல்லாரையும் சொல்லல. பட் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், அதாவது நம்ம நினைச்சுப்போம் ஒண்ணும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு இவ அந்த குழந்தைகள் என்னடா இது பிறந்த உடனே இறந்தது, அதுங்க என்ன பண்ணிட்டு, ஓகே, அதுவும் வந்து ஒரு சாபத்தினால் அவளுக்கு, அதுல இருந்து இப்போ அவ மோட்சத்துக்கு போனா. அதே மாதிரி இவாளுக்கும் சாபம், கிருஷ்ணருக்குமே அது வந்து ஒரு சாபம் அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து அம்பாளுக்கு மட்டும்தான் தானா விரும்பி இந்த அவதாரம் எடுத்தா, அவளுக்கு இந்த மாதிரி சாபம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புதுசு. இது சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, கோயிங் டு ஸ்லோகா. ராஜி மம்மி மேம், நான் கூப்பிட்டுமா இல்ல நீங்க கூப்பிடுறியா? நிறைய வாட்டி நான் கூப்பிடுறேன் மேம். வேற லெவல். நிறைய இந்த பிரவச்சனம் கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சான்ஸே இல்ல குருஜி. வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. ராஜி மம்மி வாங்க. सर्वेऽपि जीवा निज कर्म बद्धा, सर्वेऽपि जीवा निज कर्म बद्धा, एते षडा सन्दृहिणस्य पौत्राः, एते षडा सन्दृहिणस्य पौत्राः, तन्निन्दया दैत्यकुले प्रजाताः, तन्निन्दया दैत्यकुले प्रजाताः, पुनश्च शप्ता जनकेन दैवात्, पुनश्च शप्ता जनकेन दैवात्, सर्वेऽपि जीवा निज कर्म बद्धा, एते षडा सन्दृहिणस्य पौत्राः, तन्निन्दया दैत्यकुले प्रजाताः, पुनश्च शप्ता जनकेन दैवात्, सर्वेऽपि जीवा निज कर्म बद्धा, एते षडा सन्दृहिणस्य पौत्राः, तन्निन्दया दैत्यकुले प्रजाताः, पुनश्च शप्ता जनकेन दैवात्. பியூட்டிஃபுல். சாரதா மேம். சோ இதுலதான் வந்து அந்த 6 குழந்தைகளுடைய சாபம் பத்தி சொல்றான். நெக்ஸ்ட், தேனைவ தே சௌரி சுதத்வமாப்தா, तेनैव ते सौरिचु तत्त्वमाप्ताः, ஆஹா கிடையாதே, ஹதாश्च கம்சேன து ஜாதமாத்ராः, अदाच कंसेन दुदुजातमात्रा. அங்க இருக்க விசர்க்கம். அது எப்படி இருக்கா? மாத்தி சொல்றேன். தேனைவ இல்லம்மா. சௌரி சுதத்வமாப்தா, ஹதாश्च கம்சேன து ஜாதமாத்ராः, तेनैव ते सौरिचु तत्त्वमाप्ता तत्माप्ता अदाच कंसेन दुदुजातमात्राः. துதுவ ஹதாश्च कंसेन तु जातमात्राः. श्रीनारदेन शिवरेण देवी, श्रीनारदेन नरशिवरेण देवी, ज्ञातं पुरा वृत्तमिदं समस्तम्, ज्ञातं पुरा वृत्तमिदं समस्तम्, तेनैव ते सौरिचि तत्त्वमाप्ता हदाच कंसेन दुजातमात्राः,
श्रीनारदे शिवरेण देवी ज्ञातं पुरा वृत्तमिदं समस्तं तेनैव ते सौरिषु तत्त्वमाप्ता अदाचकं सेन तु जातमात्राः श्रीनारदेने शिवरेण देवी ज्ञातं पुरा वृत्तमिदं समस्तं ஞாதம். ज्ञातं। ஓகே. மேம் Thank அதுக்கு ஒரு you. தீர்க்கம் இருக்கா மேம்? ஷௌரி சுதத்வ அசுதத்வ மேம். சுதத்வ. சுதனா என்ன? குழந்தை. குழந்தை. ஓகேங்க. சூன்னு தீர்க்கம் இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல சுதத்வ. மேம் ஸ்ரீ நாரதேனர்னு பிரிச்சுக்கணுமா மேம்? ஆ? இந்த தேர்ட் லைன் எப்படி மேம்? நாரதேன ரிஷிவரேனன்னு வருது உங்களுக்கு. சோ அது இர்ராயிடும், இர்ரிஷின்னு ஆயிடும். ஸ்ரீநாரதேனர் சிவரேன தேவி. நெக்ஸ்ட். பிரேமா ஐபோன். प्राग्दम्पती चादिदिकस्य पौहा प्राक्तम्पदी चादिकस्य बौहा बहुल पौ ओके मैम प्राग्दम्पती चादितिकस्य पौहा प्राक्तम्पदी चादिदिकस्य पौहा स्वकर्मदोषेण पुनश्च जातौ स्वकर्म दोषेण पुनश्च जातौ तौ देवकीशूरसुतौ स्वपुत्र तौ देवकीशूरसुतौ स्वपुत्र नाशादिभिर्दुःखमवापतुश्च नासादिभिर्दुःखमवापतुश्च இத வந்து ஸ்வபுத்திர நாசாதிபிர் அது சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா தனியா நாசாதி இல்ல, அதாவது உனக்கு குழந்தை பிறந்து இறந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அது புத்திர நாசாதின்னு ஒரே இதா வரும் நமக்கு. சோ தௌ தேவகீசூர சுதௌ ஸ்வபுத்திர நாசாதிபிர் துக்கமவாபதுஷ்ச तौ देवकीसुरसुतौ स्वपुत्र नासादिभिर्दुःखमवापतुश्च भ्राग्दम्पदी चादिदिकस्य बौहा स्वकर्मदोषेण पुनश्च जातौ तौ देवकीसुरसुतौ स्वपुत्र नासादिभिर्दुःखमवापतुश्च துஷ்சல துஷ்ச तुश्च प्राक्तम्पदी चादिदिकस्य बौहा स्वकर्मदोषेण पुनश्च जातौ तौ देवकीसुरसुतौ स्वपुत्र नासादिभिर्दुःखमवापतुश्च ஓகே. राधे कृष्ण मैम நெக்ஸ்ட். பிரேமா வைத்திய டக்குன்னு கூப்பிடுறீ. பிரேமா வைத்தியநாதன் மாமி சொல்லிட்டேன் மேம். இல்ல நான் நீங்க சொல்லிட்டு தேவகி சப்தம கர்ப்பதோ வை त्वं देवगी सप्तमगर्भदो वै गृह्णन्त्यनन्तां शशिशुं स्वशक्त्या गृह्णन्त्यनन्तां शशिशुं स्वशक्त्या निवेश्य रोहिण्युदरे धरण्याम् निवेश्य रोहिण्युदरे धरण्याम् मर्त्यो भवेत्यच्युतमादिशश्च मर्त्यो भवेत्यच्युतमादिशश्च सो भवेत् கிட்ட பிரிச்சுக்கோங்க. யச்யுத அப்புறம் மாதிதஸ்ச மாதிசஸ்ச அப்படி பிரிச்சு. त्वं देवगे सप्तमगर्भदो वै गृह्णन्त्यनन्तां शशिशुं स्वशक्त्या निवेश्य रोहिण्युदरे धरण्याम् मर्त्यो भवेत्यच्युतमादिदश्च त्वं देवगे सप्तमगर्भदो वै गृह्णन्त्यनन्तां शशिशुं स्वशक्त्या निवेश्य रोहिण्युदरे धरण्याम् मर्त्यो भवेत्यच्युतमादिदश्च லாஸ்ட் வேர்டு भवेत्यच्युतमादिशश्च मर्ते भवत्यच्युतमादिशश्च ஓகே குட். நெக்ஸ்ட். பிரேமா ராதாகிருஷ்ணன் மேம். प्राकर्मदोषात् स सुहृन्मघोणः
प्राकर्मदोषात् सुहृन्मगो नः सुहृन्मगो नः क्रुद्धेन शप्तो भृगुणा मुरारिः क्रुद्धेन शप्तो भृगुना मुरारिः दयार्ह संसारि दशामवाप्स्यन् दयारह संसारी दशान्मपैस्यान् திருப்பியா दयारह மாமி இங்க ஒரு வாட்டி சொல்லுங்க மாமி. दयार्ह संसारि दशामवाप्स्यन् दयारह संसारी दशान्मपस्यान् दयार्ह ह போடுங்கோ दयार्हावा இருது ஹர கிடையாது दयार्ह संसारि दयार्ह संसारी दशाम्वपस्यान् பஸ்யான் இல்ல दशामवाप्स्यन् दशाम्ववाप्स्यन् अवाप्स्यन् मवाप्स्यन् ओके हा देवकी गर्भमता विवेश हा देवकी गर्भमता विवेश प्राकर्म दोषात् शुर्हिन्मगो नः क्रुद्धेन शप्तो भृगुना मुरारिः दयार्ह संसारि दशहां वपस्यान् हा देवकी गर्भमता विवेश ஆமி இது நீங்க எழுதின தேவி நாராயணியா இதுல இருக்கிறத மட்டும் சொல்லுங்க दशमाव पस्यान् தானே மாமி பஸ்யன் திருப்பியே சொல்லுங்க முதல்ல இருந்து நான் எங்க மிஸ்டேக்னு சொல்றேன் இல்ல மிஸ்டேக் இல்லாம சொல்லுங்க எனக்கு வேலை குறையும் प्राकर्म दोषात् शुहिन्मगो नः क्रुद्धेन शप्तो भृगुना मुरारिः दयार्ह संसारि दशहां वपस्यान् அங்கதான் போறது दयार्ह संसारि दशामवाप्स्यन् दयाः संसारि दशहामपस्यान् पत्स्यान् இல்லையே दशामवाप्स्यन् दशामवाप्स्यन् ओके मामी ओके करेक्ट பண்ணிக்கிறேன் दयार्ह संसारि दशहामपस्यन् हा देवकी गर्भमता विवेश பிராக்டிஸ் தப்பாதான் வந்தது ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க பண்ணிக்கிறேன் மேம் நெக்ஸ்ட் பிரசன்ன லட்சுமி மேம் पूर्णे तु गर्भे हरिरर्धरात्रे பத்மச்சா மேம் இருக்கேன் மாமி நமஸ்காரம் पूर्णे तु गर्भे हरिरार्धरात्रे रातल अर्धरात्रि हरिरर्धरात्रे हरिरर्धरात्रे कारागृहे देवकनन्दनायाः कारागृहे देवकनन्दनायाः कारागृहंना ஜெயில் ओके जज्ञे सुतेष्वष्टमतामवाप्तः जज्ञे सुतेष्वष्टमदामवाप्तः शौरिर्विमुक्तो निगडैश्च बन्धात् सौरिर्विमुक्तो निकटैश्च बन्धात् पूर्णे तु गर्भे हरिरर्धरात्रे कारागृहे देवकनन्दनायाः जज्ञे सुतेष्वष्टमदामवाप्तः सौरिर्विमुक्तो निकटैश्च बन्धात् पूर्णे तु गर्भे हरिरर्धरात्रे कारागृहे देवकनन्दनायाः जज्ञे सुतेष्वष्टमदामवाप्तः सौरिर्विमुक्तो निकटैश्च बन्धात् पूर्णे तु गर्भे போறோம் மேடம் ओके இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை ஒரு வாட்டி சொல்லுங்க பிராக்கர்ம தோஷாத் சார் சரி மாமி प्राकर्म दोषात् सुहृन्मको नः
मत्तेन शब्दो भृगुणा मुरारिः दयार्ह संसारि दशामवाप्स्यन् हा देवकी गर्भमदाविवेश மதா இல்ல மதா மாதிரி மதா கிருத்தேன்னு சொல்லக்கூடாது பாருங்க. கிருத்தேன என்னம்மா? இல்ல கிருத்தேன க்ரூ क्रुद्धेन KRU க்ரூ ओके கிருத்தம் குரோதம்ங்கிறதுக்கு தான் கிருத்தேனன்னு வரும். சோ கிருன்னு Okay, சொல்லக்கூடாது க்ரூ ஃபுல். क्रू क्रू ओके ஓகே நெக்ஸ்ட் பத்மஜா மேம். व्योमोऽथ वाक्येन तवैव बालम्. பத்மஜா சத்தமே கேட்கல. நித்யா சுரேஷ் மேம். நாளைக்கு தான் முடியும். போடுங்க. யார் படிக்கணும்? நித்யா गृह्णन् दृष्टः खलु गेहपालैः. ஏப்பா ஸ்ட்ரென்த்தே இல்ல எனக்கு. நித்யா சுரேஷ் சொல்லுங்க ஃபுல் லைனும். சொல்றேன். 6th தானே மேடம்? 6th பூர்ணே இல்ல 7th பெயின் இருக்கு. ஓ சாரி என்னோட நெட் இஷ்யூ. व्योमोत वाक्येन तवैव बालं गृह्णन् दृष्टः खलु गेहपालैः निद्रां गतैस्त्वद्विवृतेन शौरिः. निद्रां गतैस्त्वद्विवृतेन शौरीर्. शौरिर् इर्र வந்து விசர்க்கமா போடு. शौरिः द्वारेण यातो बहिरात दोषम्. द्वारेण यातो बहिराततोषम् व्योमोत वाक्येन तवैव बालं गृह्णन् दृष्टः खलु गेहपालैः निद्रां गतैस्त्वद्विवृतेन शौरिः द्वारेण यातो बहिराततोषम् व्योमोत वाक्येन तवैव बालं गृह्णन् दृष्टः खलु गेहपालैः निद्रां गतैस्त्वद्विवृतेन शौरिः द्वारेण यातो बहिराततोषम्. Thank you. ஓகே. சோ தானாவே அந்த விலங்கெல்லாம் இதுவாயிக்கிறது. ஆம் சோ அசரீரி குரல் கேட்கறது, போய் இந்த குழந்தைய அங்க கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். அவர் பாட்டுக்கு குழந்தைய எடுத்து நடக்கிறார். என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு ஒரு சுயநினைவே இல்லை. நித்யா விஜய் மேம். அவர் போனதும் யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் त्वं स्वेच्छया गोपकुले यशोदा. त्वं स्वेच्छया कोपकुले यशोदा नन्दात्मजा स्वापित जीवजाले. नन्दात्मजा स्वापित जीवजाले अजायथा भक्तजनार्तिहन्त्री. अजायथा जनार्तिहन्त्री सर्वं नियन्त्री सकलार्थदात्री. सर्वं नियन्त्री सकलार्थदात्री. त्वं स्वेच्छया कोपकुले यशोदा नन्दात्मजा स्वापित जीवजाले अजायता भक्तजनार्तिहन्त्री सर्वं नियन्त्री सकलार्थदात्री. त्वं स्वेच्छया कोपकुले यशोदा नन्दात्मजा स्वापित जीवजाले अजायथा भक्तजनार्तिहन्त्री सर्वं नियन्त्री सकलार्थदात्री. சோ இந்த இதுலதான் வந்து அந்த அம்பாளுடைய அவதாரம் வந்து பத்தி சொல்லறா. சோ என்ன அதான் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். அவர் கிருஷ்ணர் வந்து சாபத்தினால அவதாரம் வந்தார் அவர். ஆனா அம்பாளுக்கு அந்த மாதிரி சாபம் இதெல்லாம் கிடையாது. தானே விரும்பி அவதரித்தா இந்த பூமி துக்கத்தை போக்குவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறதுக்கு. அவளாவே அவதாரம், அவ ஆசைப்பட்டு அவதாரம் எடுத்தா.
இந்த இடத்துல. சோ இந்த ஸ்லோகத்துலதான் அவளுடைய அந்த அவதாரம் நடக்கிறது. அவ இது சோ அப்ப வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் தூங்க வச்சுட்டாலாம் அப்போ. ஏன்னா அவளே நித்ரா தேவி இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம வந்து அதாவது பெத்த தாயையுமே வந்து அவளுக்கும் நினைவு இல்லாம அவளையும் தூங்க வச்சிருக்கா அந்த நேரத்துல. சோ இந்த இடத்துல நம்ம இந்த யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் ஆஃப்டர் 8th one நம்ம அத சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம். நர்மதா ஜெய்பால் மேம். நர்மதா அந்த ஸ்லோகம் சொல்லிடுங்க. या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. ஓகே சோ அந்த இடத்துல 8th அப்புறம் அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அதாவது அம்பாளை வந்து அவதாரம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போறோம். தவ பிரபாவாத் வசுதேவ ஏகோ तव प्रभावाद् वसुदेव एको गच्छन्न भीतो यमुना मयत्नम् गच्छन्न भीतो यमुनामयत्नम् तीर्त्वा नदीं गोकुलमाप तत्र तीर्त्वा नदीं गोकुलमाप तत्र दास्याकरे स्वं तनयं ददौ च दास्याकरे स्वं तनयं ददौ च तव प्रभावात् वसुदेव एको गच्छन्न भीतो यमुनामयत्नम् तीर्त्वा नदीं गोकुलमाप तत्र दास्याः करे स्वं तनयं ददौ च तव प्रभावात् वसुदेव एको गच्छन्न भीतो यमुनामयत्नम् तीर्त्वा नदीं गोकुलमाप तत्र दास्याः करे स्वं तनयं ददौ च. சோ எதுவுமே அவருக்கு சுய நினைவிலேயே இல்லாம எல்லாமே நடந்தது. குழந்தையை மாத்தினது, திருப்பி அவர் வந்தது, எல்லாம் எதுவுமே அவருக்கு எதுவுமே தெரியல. அந்த யாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாமே அந்த அம்பாளுடைய மாயாஜாலத்தினால இந்த நிகழ்வு எல்லாம் ஆச்சு. இவர் கடந்து போனது, குழந்தை எக்ஸ்சேஞ்ச் ஆனது, திருப்பியும் வந்தது வரைக்கும் இந்த உலகமே எல்லாமே நித்ரால இருந்த மாதிரி அந்த நித்ரா தேவி எல்லாரையும் நித்ரையில அழுத்தினான். மீரா மேம். தயைவ தத்தாமத பாலிகாம் த்வாம் தயைவ தத்தாமத பாலிகாம் த்வா தயைவ இல்ல தயைவ தயைவ துவாம்னு பண்ணிட்டு ஆதாயன்னு மாத்திக்கோங்க. அந்த மான இருக்கு இம் ஆ ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஆதாய சீக்கிரம் சததோ நிவృத்தக ஆதாய சீக்கிரம் சததோ நிவృத்தக காராகிருஹம் பிராப்ய ததௌ பிரியாயை காராகிருஹம் பிராப்ய ததௌ பிரியாயை சச்சாபவத் பூர்வவதேவ பத்தக சச்சாபவத் பூர்வவதேவ பத்தக தயைவ தத்தாமத பாலிகாம் த்வாம் ஆதாய சீக்கிரம் சததோ நிவృத்தக காராகிருஹம் பிராப்ய ததௌ பிரியாயை சச்சாபவத் பூர்வவதேவ பக்தः தவைவ தத்தாமத பாலிகாம் த்வாம் ஆதாய சீக்கிரம் சததோ நிவృத்தக காராகிருஹம் பிராப்ய ததௌ பிரியாயை சச்சாபவத் பூர்வவதேவ பக்தः. பூர்வவத் ஏவ பூர்வவதேவ பக்தக. ஓகே பூர்வவதேவ பக்தः. பலவா வருதே. சரி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா 5 ஸ்லோகம் இருக்கு. ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா இருப்பேல்னா முடிச்சுடலாம். மாமி முடிச்சுடலாம். நெக்ஸ்ட் கூப்பிடு மீனோ. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. வத்ரோதனோத்தாபித கேஹபாலைஹ வத்ரோதனோத்தபிதா கேஹபாலைஹ இல்ல நோத்தாபித தத்ரோதனோத்தாபித கேஹபாலைஹ
निवेदितो भोजपतिः समेत्य निवेदितो भोजपति समेत्यः भोजपतिः समेत्य निवेदितो भोजपति समेत्यः ह கிடையாது சமேத்தியதான் ஓ சாரி மேம் கடைசியில ஏன் விசர்க்கம் போடுறேன் त्वां पादयुग्म ग्रहणेन कुर्वन् त्वां पादयुग्म ग्रहणेन कुर्वन् अधशिरस्कां निरगात् गृहान्तात् नदशिरस्कां निरगात् நதல गृहान् அதன்னு மாத்திக்கோங்க अत ओके குர்வன் அப்புறம் நவ வந்து ஆவ மாத்திக்கோங்க ஏன்னா அங்க ஸ்டாப் பண்ணி தான் சொல்றோம் நம்ம शिरस्कां निरगात् गृहान्तात् சொல்லலாம் சொல்லுங்க द्वत्रोदनोत्तापितकेह पालैः निवेदितो भोजपतिः समेत्य त्वां पादयुग्म ग्रहणेन कुर्वन् अधशिरस्कां निरगात् गृहान्तात् वक्त्रोदनोत्तापितकेह पालैः निवेदितो भोजपतिः समेत्य त्वां पादयुग्म ग्रहणेन कुर्वन् अधशिरस्कां निरगात् गृहान्तात् ஓகே குட் நெக்ஸ்ட் மீனாட்சி பி மாமி तपोथयामास शिलातले त्वाम् सबोदयामास शिलातले द्वाम् மாமி போத கிடையாது போத போத सबोतयामास शिलाधले द्वाम् सद्यः समुत्पत्य करादमुष्य सत्यः समुद्भत्य करादमुष्य दिवि स्थिता शङ्खगदादिहस्ता दिवि स्थिता सङ्गगदादिहस्ता सुरैस्तुता स्मेरमुखी त्वमात्त सुरैस्तुता स्मेरमुखी द्वमात् सबोक्तयामास शिलाधले द्वाम् सत्यः समुद्भत्य करादमुष्य दिवि स्थिता सङ्गगदादिहस्ता सुरैस्तुता स्मेरमुखी ध्वमाद्दा सबोतयामास शिलादले द्वाम् सत्यः समुद्भत्य करादमुष्य दिवि स्थिता सङ्गगदादिहस्ता सुरैस्तुता स्मेरमुखी ध्वमाद्दा माथ Mata. Thank you. மல்லிகா மேம் वधेन किं मे तव कंस जातः वदेन किं मे तव कंस जातः जातस् இருக்கு இஸ் அடிச்சிட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க तवान्तक क्वाप्य विदूरदेशे तवान्तः क्वाप्य विदूरदेशे मादृह्यतां साधु जनोहितं स्वम् मातृह्यतां साधु जनोहितं स्वम् विचिन्तयेत् युक्तवती तिरो भूः विचिन्तयेत् युक्तवती तिरो भूः ओके वदेन किं मे तव कंस जातः त्वान्दक्वाप्य विदूरदेशे मातृह्यतां साधु जनोहितं स्वं विचिन्तयेत् युक्तवती तिरो भूः वदेन किं मे तव कंस जातः त्वान्दक्वाप्य विदूरदेशे तवान्दक्वाप्य तवान्तकः क्वाप्य तवान्दक्वाप्य विदूरदेशे तवान्तक அப்புறம் ஒரு க இருக்கு तवान्तक क्वाप्य विदूरदेशे मातृह्यदां साधु जनोहितं स्वं
विचिन्तयेत्युक्तवदीप्तिरो பூஹு. भूः நெக்ஸ்ட். மைதிலி மாமி. சபோஜராத் ஸ்வாந்தகநாசனாய सभोजराट् स्वान्तकनाशनाय சர்வான் சிசூன் ஹந்துமரம் பலிஷ்டான் सर्वान् शिशून् हन्तुमरं बलिष्ठान् வத்சாகமுக்யான் அசுரான் நியுஜ்ய वत्साकमुख्यानसुरान् नियुज्य கிருதார்த்தமாத்மானமமன்யதோச்சைः कृतार्थमात्मानममन्यतोच्चैः सबोजराट् स्वान्तक नाशनाय सर्वान् शिशून् हन्तुमरं बलिष्ठान् वत्साकमुख्यानसुरान् नियुज्य कृतार्थमात्मानममन्यतोच्चैः தோச்சை அது சாப்பாடு. தோச்சை. तोच्चै सबोजराट् स्वान्तक नाशनाय सर्वान् शिशून् हन्तुमरं बलिष्ठान् वत्साकमुख्यानसुरान् नियुज्य कृतार्थमात्मानममन्यतोच्चैः வெரி குட். சோ இங்கதான் சொல்றான், இந்த ஊர்ல பிறந்த அத்தனை குழந்தைகளும் கொன்னுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். துர்புத்தி தான் அவன். அதை அவனே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை யூஸ் பண்ணிக்காம தானே தேடினான். அதுவும் அவனுடைய கர்ம வினைதான். நெக்ஸ்ட். மகேஸ்வரி மேம். கம்சோஸ்தி மே சேதசி காமலோப कंसोऽस्ति मे चेदसि कामलोभ क्रोधादिमन्त्री प्रवरै समेतः क्रोधादिमन्त्रै प्रवरै समेतः सद्भावहन्ता खलु नन्दपुत्री सत्पावहन्ता खलु नन्दपुत्री सत्पावहन्ता खलु नन्दपुत्री तं नाशय त्वच्चरणं नमामि तं नाशय त्वच्चरणं नमामि कंसोऽस्ति मे चेदसि कामलोभ क्रोधादिमन्त्रै प्रवरै समेतः सद्भावहन्ता खलु नन्दपुत्री तं नाशय त्वच्चरणं नमामि कंसोऽस्ति मे चेदसि कामलोभ क्रोधादिमन्त्रै प्रवरै समेतः सद्भावहन्ता खलु नन्दपुत्री तं नाशय त्वच्चरणं नमामि ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. சோ மனசுலயும் நிறைய தீய எண்ணங்கள் குமிஞ்சு கிடக்கு. நல்ல எண்ணங்கள் இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் அந்த தீய எண்ணங்களான கம்சன் அழிச்சுட்டான். அந்த தீய எண்ணங்கள் வரத்துக்கு உதவினது அந்த மந்திரிகள். யாரு? காமம், லோபம், குரோதம்ங்கிறதெல்லாம் அந்த கம்சனுடைய மந்திரிகள் மாதிரி. இந்த தீய எண்ணங்கள்ங்கிறது தான் கம்சன். சோ இதெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சிசுகள் மாதிரி என் மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டா அப்படின்னு அந்த என் மனசுல இருக்கிற அந்த கம்சனை அழிக்கிறதுக்கு நீ என் மனசுக்குள்ள குடி வரணும், அந்த தீய எண்ணங்களான கம்சனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார். பெரிய இது இன்னைக்கு. ஃபுல்லா சொல்லமா? ஒரே ஒரு வாட்டி கிடுகிடுன்னு சொல்லிடுறேன். சொல்லட்டுமா மாமி? யாரு? இல்ல, எனக்கு நானே சொல்லிடுறேன். ஏகவிம்ச தசகः நந்தசுதாவதாரः. सर्वेऽपि जीवा निजकर्मबद्धा एते षडा सन्द्रुहिणस्य पौत्राः तन्निन्दया दैत्यकुले प्रजाताः पुनश्च शप्ता जनकेन दैवात् तेनैव ते शौरिसुतत्वमाप्ता हताश्च कंसेन तु जातमात्राः श्रीनारदेन श्रीहरेण देवी ज्ञातं पुरा वृत्तमिदं समस्तम् प्राग्दम्पती चादिति कश्यपौहा स्वकर्मदोषेण पुनश्च जातौ.
तौ देवकीशूरसुतौ स्वपुत्र नाशादिभिर्दुःखमवापतुश्च त्वं देवकी सप्तमगर्भतो वै गृह्णन्त्यनन्तां शिशुं स्वशक्त्या निवेश्य रोहिण्युदरे धरण्यां मर्त्यो भवेत्यच्युतमादिशश्च प्राकर्मदोषात् स सुहृन्मघोनः क्रुद्धेन शप्तो भृगुणा मुरारिः दयार्ह संसारि दशामवाप्स्यन् हा देवकी गर्भमता विवेश पूर्णे तु गर्भे हरिरर्धरात्रे कारागृहे देवकनन्दनायाः जज्ञे सुते षष्टमतामवाप्तः शौरिर्विमुक्तो निगडैश्च बन्धात् व्योमोत्थवाक्येन तवैव बालं गृह्णन्न दृष्टः खलु गेहपालैः निद्रां गतैस्त्वद्विवृतेन शौरिः द्वारेण यातो बहिरात्ततोषम् त्वं स्वेच्छया गोपकुले यशोदा नन्दात्मजा स्वापितजीवजाले अजायथा भक्तजनार्तिहन्त्री सर्वं नियन्त्री सकलार्थदात्री या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः तव प्रभावात् वसुदेव एको गच्छन् भीतो यमुनामयत्नं तीर्त्वा नदीं गोकुलमाप तत्र दास्याकरे स्वं तनयं ददौ च तयैव दत्तामथ बालिकां त्वाम् आदाय शीघ्रं स ततो निवृत्तः कारागृहं प्राप्य ददौ प्रियायै स चाभवत् पूर्ववदेव बद्धः त्वत्रोदनोत्थापितगेहपालैः निवेदितो भोजपतिः समेत्य त्वां पादयुग्मग्रहणेन कुर्वन् अधः शिरस्कां निरगात् गृहान्तात् सपोथयामास शिलातले त्वां सद्यः समुत्पत्य करादमुष्य दिवि स्थिता शङ्खगदादिहस्ता सुरैस्तुता स्मेरमुखी त्वमात् वधेन किं मे तव कंसजातः तवान्तकः क्वाप्यविदूरदेशे मादृह्यतां साधुजनो हितं स्वं विचिन्तयेत्युक्तवती तिरोभूः स भोजरात् स्वान्तकनाशनाय सर्वान् शिशून् हन्तुमरं बलिष्ठान् वत्साखमुख्यान् असुरान् नियुज्य कृतार्थमात्मानममन्यतोच्चैः कंसोऽस्ति मे चेतसि कामलोभ क्रोधादिमन्त्रि प्रवरैः समेतः सद्भावहन्ता खलु नन्दपुत्री तं नाशय त्वच्चरणं नमामि ॐ श्रीमात्रे नमः எண்டிங் யாராவது சொல்லட்டா மாமி சொல்லுங்க यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके सर्वं श्री जगदाम्बर्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् थैंक यू Thank you all. Okay, ma'am. Okay, ma'am.